ஒவ்வொருத்தருக்கும் தோணும். இந்த வீடியோ யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தோணும், அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இல்லையா விஷயம் சொல்லி. 6ஆம் ஆண்டுலேருந்து பழக்கமா? என்னென்னு இவ்வளவு காலம் தொடர்ந்து நட்பு தான் கேட்டு. ஒன்னா சுத்திங்க, ஒன்னா தெரிவிங்க, அந்த மாதிரியா? நம்மளை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா நமக்காக மட்டுமே இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு இதயத்தை இறுக்கமா பிடிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணும். அப்படி பார்த்தா என் இதயத்தை இறுக்கமா பிடிச்சிருக்கிற ஃப்ரெண்ட் இல்ல, என் இதயமாவே இருக்கிற ஃப்ரெண்ட். உயிரென்ற உன்னை நாளை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ நாள் பிரிவாயே ஒரு போது. சரி அக்கா வணக்கம். என்ன ஒரு நாய் விளக்குது, 3 நாய். ஏன் வீட்டில் இருக்காம ஓடிச்சிட்டீங்க? வீட்டில் இருக்காம ஓடிச்சிட்டீங்க அன்றைக்கு முதல்ல. வீடு திருத்தினா பிறந்த நாள் திருப்பி வீட்டை நாங்கள் வாரம் தெரியும் அவங்களுக்கு. சரி அப்போ என்ன பேர் அக்காக்கு? வாசுகி. வாசுகி பாட்டுருக்குல்ல, உங்களோட பாட்டாது இல்லையா? சரி முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அக்காக்கு எத்தனை வயசாச்சு? வயசு போதா? சரி அப்போ அக்காவுக்கு எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் சார்பாக முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் படியால் நிறைய பரிசு கொண்டுங்க. சரியா? நாங்கள் நினச்சோம் நீங்கள் அங்கே தான் நிற்பீங்க தெளிவில்லைன்னு சொல்லி. பார்த்தா இன்றைக்கி இங்கே வந்துட்டீங்க. பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் தேடி வந்து நாடி வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டுலாம் போகிறோம். நாங்கள் வளமையா என்ன சாப்பாடு சோறு இல்லையா? அப்போ உண்டு எங்களுக்கு நாங்கள் கூட சாப்பிட இல்லையா? உங்களோட சாப்பாட்டு நம்ம கடைசி ஹோட்டலில் அப்படியே சாப்பிடணும். சமைக்க இல்லையா? நான் முடிஞ்சு அப்படி எங்கேயாவது கூட்டு போங்க, எங்கேயாவது கூட்டு போங்க. கேஎஃப்சி, பீட்சா, ஏதாவது கடையோ சாப்பாட்டு கடை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, பிரச்சனை ஓகேயா? சரி காசுக்கு பேப்பட வேணாம். சரி என்ன நாங்கள் வரோம். சரியா? நான் குடிங்க. ரைட் 2 மணி ராய் பார்த்தீங்களா? பிள்ளையாரப்பா படிவா மாலையெல்லாம் போட்டு வெளிக்கிட்டு வந்துருக்காருன்னு. அப்போ அவர் தனியாக வராமல் சித்திகளை கொண்டு வந்திருக்கார், நிறைய செல்வங்களையும் கொண்டு வந்திருக்கார். அதில் குறிப்பிட்டது பணம் இருக்கு என்ன? அதை கேஎஃப்சி போமே. ஓ சரி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் தெரியலையே. வடிவா பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணுவா எவ்வளோன்னு சொல்லி. எத்தனை வயசாக்காக்கு? இப்போ எவ்வளோ இருக்கும்? வயசுக்கு எதாவது நான் கொடுப்பேன். நான் அது தாண்டவ மாட்டோம், குறைய மாட்டோம். சரியா? சரி ஓகே, அது உங்களுடைய கை செலவு தான். நீங்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன வேணலாம், எங்கேயும் போகலாம், வேறையும் கூப்பிட்டு போகலாம். என்ன தான் கூப்பிட்டு போன சொல்லல, அப்பா அம்மா இவன் உற்றார்களையும் கூப்பிட்டு கொண்டு சாப்பிடலாம். அவங்களோட விருப்பம். தரமாக இருக்கு. அக்கிலே இப்போ நான் அடுத்த கிஃப்ட்டு போவோம். வாங்கி பாருக்கா என்னென்னு சொல்லி கெஸ் பண்ணுவா. கெஸ் பண்ணி விடுவாங்க. கெஸ் பண்ணிட்டு சாரி ஏன் அக்கா கவுனுகள் போடுற இல்லையே? கவுனு சட்டி புறப்பு எல்லாம் போது போக்கு தானே உடச்சு பாரு. என்னப்பா சாரி சாரி பிடிச்சிருக்கோ? ரைட்டு ஒரு அழகான சாரி. நாளைக்கு அம்மா கோயில் கோயிலில் அப்படியா கட்டிட்டு போங்க. சரியா? சரி ஓகே இப்போ சாரியை கிளம்பும். அடுத்த விட்டு போவோம். காக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்தது, குடிங்கோ. அதில் வெரைட்டி சாக்லேட்ஸ் இருக்குது. சரி அதை வச்சு நீங்கள் சாப்பிடலாம், யாருக்கும் கொடுக்கலாம், எங்களுக்கும் தரலாம், பிரச்சனை இல்லை. ரைட் அதில் நிறைய இருக்கு இல்லையே? காக்கு என்ன வேணும் சாக்லேட்? இது வேணும் கொஞ்சம் கிட்ட வாங்க. கதவை சாஞ்சு இருக்கு, ஷோக்காக இருக்கும். எதனால பிரச்சனை இல்லையா? இப்போ நாங்கள் எதை எடுக்கிறது? அப்படியே கொண்டு போகுது எங்களுக்கு கொடுக்குறது, அப்படியே வாங்கி பழக்கம் இல்லை. சரி ஓகே, அது உங்க சும்மா சொல்கிறதானே. எங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு அழுத்து வெறுத்து போய் நிற்கிறது. ஏன்னா எத்தனை இடத்துல சாப்பிட்ருப்போம். சரி ஓகே, அப்போ சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கா? இது நீங்கள் உங்களோட பிறந்தால் தானே வர்றாங்க கொடுங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க. இதான் கொழு ஒன்று கண்ணம் வைக்கும். மடிவாக வருவாங்களா சாக்லேட் சாப்பிட தெரியாது. இந்த பிள்ளை நிறைய சாப்பிட்றது அதான் மடிவார். சரி ஓகே, அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கேக். சரியா? அக்காவுக்கு ஹார்ட் ஷேப்பில் வந்திருக்கு. சரி இப்படிங்கோ அது லவ் ஒன்று போடப்பட்டிருக்கு. உங்களை யாரோ லவ் பண்ணிடா. சரியே, அதனால தான் தன்னுடைய இதயத்தை கொடுத்து இதயபூர்வமாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எப்படி சொல்லிக்கிறோம்? இதயபூர்வமாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி தன்னுடைய காட்டையே கொடுத்துருக்கிறேன். ஆறு ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? ஓ ஸ்கூல் ஃப்ரெண்டாங்களாமான்னு சொல்கிறீங்களா? எங்கே இருக்கா? வந்தது இங்கே இருந்தா? கிஃப்ட் வந்தது? கிஃப்ட் எல்லாம் வந்தது இங்கே இருந்தா?
என் கால் பண்ணி யாரையும் சொன்னேன் நாங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்போ புரியமா சொல்கிறீங்க பர்த்டே செலிப்ரேட் கேட்டு ஆகும் அதனால அவங்க கொஞ்சமாக நினைக்கிறீங்க ஆனால் கொடுத்துங்க அவங்க இல்லை பேர் சொல்லுங்க அவன் பேர் இல்லை இந்த பேரில் வேறு இல்லை அதுவும் இல்லை நீங்கள் கொடுத்தா சொல்லணும் இல்லாட்டி கஷ்டம் கொடுத்தோம் ஃபாலோ பண்ண போகிறான் இல்லைனா இந்த பேரை விட்டு வேறு எதாவது சொல்கிறான் ரொம்ப நெருக்கமான தோழியா அவங்கள சர்ப்ரைஸ் நடத்த ஒரு மாதிரி தெரியும் அவங்களோட சர்ப்ரைஸ் நடத்த ஒரு மாதிரி தெரியும் சரி இதில் வந்து அவங்களோட பேர் இருக்கு சரி நாங்கள் தாரம் ஒரு வேளை அந்த பேர் இல்லைன்னா உங்களோட பொறுப்பு கீழே வச்சுருங்க கேட்க வச்சுருங்க உடச்சி பாருங்க சரி முடியாது நான் கொடுத்தா வேறண்டு பாபம் ஆய் பா 40வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாசுகி என்று போட்டு ஆங்கில கவிதை போட்டு உங்களுக்கு வாழ்த்து போட்டிருக்கான் சரி அவங்களுடைய தோழி பாடசாலை தோழி என்ன இவ்வளோ காலமாக தொடர்ந்து வந்த நட்பு 6ஆம் ஆண்டுலேருந்து பழக்கமா இல்லை அது சரி 6ஆம் ஆண்டுலேருந்து பழகிறது ஓகே அங்கே இலை அதெல்லாம் அடுத்த கட்டம் என்னென்னு இவ்வளவு காலம் தொடர்ந்து நட்பு தான் கேட்டு இறுதி தொடருமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றுவீங்க ஒன்றா தெரிவிங்க அந்த மாதிரியா சரி இப்போ என்ன ஞாபகம் சடன்லி என்ன ஞாபகம் வருது அவா பற்றி சொல்கிறேன்டா சொல்லுங்க இவ்வளோ பாசமா இப்போ நான் பொம்பளை பிள்ளை லேஸில் இப்படி இருக்க மாட்டான் பொடியங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஆனால் கேர்ள்ஸில் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி வரப்போ சரியான குறைவு கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அதெல்லாம் போய் அப்புறம் கண்டாமட்டு தான் ஹாய் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ தூரமாக போய் 40வது பிறந்தநாள் வரைக்கும் வருதுன்னா இப்போ டக்குன்னு சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க வாப்பட்டி என்ன ஞாபகம் வருது இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல உங்களுக்குள்ள கொஞ்சம் மறக்க முடியாத நிகழ்வு நடந்திருக்குமில்ல இன்னும் இருக்குமா நிறைய மெமரிஸ் இருக்கு அப்போ சூப்பர் டீச்சர்ட்டை மாட்டுப்பட்டது அப்படிதான் இருக்கா நல்ல ஞாபகம் மீட்டி பார்ப்பேன் சரியா இப்போ சுவாரஸ்யமாக இருக்கும் படித்த காலமெல்லாம் அவள் என்ன மாதிரி வெட்டிங் பண்ணி தான் போனாங்களா என்ன மாதிரி போனாங்க உங்களுக்கு மிஸ் பண்ணலையா அப்போ அவங்க போய்க்கல சரியா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தூரமாக இருக்கிறது எவ்வளோ கவலையாக இருக்குமே 6ஆம் ஆண்டு 6 வயசா 6ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 30 கிட்ட இருக்குமே 30 வருஷமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது பெஸ்ட்டு தான் ரைட் அப்போ அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறோம் இது கடைசி வரைக்கும் தொடர்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரி அவாவுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அவருக்கு அவனை பர்த்டே பிடிச்சிருக்கோம் நான் பண்ணிட்டு வரோம் சரி முடிஞ்சுது சரி நெக்ஸ்ட் இயர் செய்வோமா என்ன சொல்ல போறீங்க உங்களோட தோழிக்கு 6 தோழிக்கு வேறு ஹாப்பி ரெடி இது பண்ணதுக்கு உனக்கு வாரண்டி ஏடி பண்ண இப்படிலாம் அப்படிலாம் கேட்க மாட்டீங்களா சரி ஓகே உங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப்படி இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தோணும் இந்த வீடியோ யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தோணும் அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இல்லையா விஷயம் சொல்லி நிறைய பேருக்கு அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது இல்லை சரியா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வரம் தானே எல்லாருக்கும் கிடைக்காதுல்ல சார் சரியா வாழ்த்துக்கள் நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க அவள் கவிதையெல்லாம் கேட்டான் கவிதையெல்லாம் அவங்க எழுதி கொண்டு போங்க தம்பியா போகணும் சொன்னோம் நான் பண்ணுறது ஒரு அழகான கவிதை அதுக்கு எதுவும் கவிதை 2 சவுண்ட் ரைட் அப்போ மகிழ்ச்சி தான் அக்காவுக்கு வந்த கிஃப்ட்ல எது ரொம்ப பிடிச்சது பிள்ளையார் பிடிச்சிருக்காரு ஆட சரி ஓகே தெரிஞ்சுதான் கொண்டு வந்தோம் அவன் சொன்னான் அவருக்கு ரொம்ப பயபக்தியான ஆள் சரி அதனால் கடவுளை கொண்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொண்டு வந்தோம் ரைட் மகிழ்ச்சி தானே ரைட் இந்த மகிழ்ச்சி வாழ்க்கை பூராவும் தொடரட்டும் வீடு வழியாக கட்டி முடியுங்க புதுமனை பூரா சொல்லி அனுப்பும் வாரம் சரியே ரைட் சூப்பர் கேக் வெட்டிடுவோமா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Akka. Happy birthday to you. குடியோட குழந்தை கொண்டாடிங்களா